நைட் என்னங்க சாப்பிடுறீங்க? நீங்க உனக்கு என்ன விருப்பமோ செஞ்சு நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இல்லம்மா உனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நீ அப்படி இல்லங்க, நீங்க சொல்றதானங்க செஞ்சு தர முடியும். சும்மா நான் இப்ப எனக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு செஞ்சு தர முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மதியம் தான் அரைச்சேன், புளிச்சிருக்காது. சப்பாத்திக்கு குருமா வைக்கணுங்க, டைம் ஆகுமே. கஞ்சி காய்ச்சி வச்சிரு. கஞ்சி எனக்கு உல வைக்க தெரியாதுங்க, வடிக்கிறப்ப. நீங்க வடிக்கிறீங்களா? உனக்கு என்ன முடியுமோ, என்ன தெரியுமோ, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. தோசை மதியம் தாங்க மாவு அரைச்சேன். சரிம்மா, சப்பாத்தி போட்டுரு. குருமா வைக்கணுமே. கஞ்சியும் வைக்க தெரியலங்கிற. கோதுமை தோசை ஊத்திரு. கோதுமை தோசை ஊத்திரு. சரி, ஓகேங்க. கோதுமை மாவை வந்து கரைச்சு ஊத்தணும், அப்படிதான் தோசை மாதிரி. தெரியாதா கோதுமை தோசை? பார்த்தது இல்ல, இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையே. யூடியூப் பார்த்து பண்றேன். யூடியூப் பார்க்காதமா, குழப்பிடுவாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கோதுமை தோசை போடுவாங்க. உனக்கு என்ன முடியுமோ செய்யுமா, நீ செய். உனக்கு என்ன ஏதாவது செய். என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களை நான் போட்டு கஷ்டப்படுத்த கூடாது. பேசாம மேகி சாப்பிடுறீங்களா? சரி, மேகி போய் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லன்னா அப்ப எப்படி சொல்ற? மேகி வாங்கிட்டு வாங்குறாமா? கடைக்கு போக சொல்றதுக்கு என்ன? வாங்கி தானங்க சாப்பிடணும். சரி விடுமா, கடையில சாப்பிட்டு போமா பேசாம. கரெக்ட். என்னங்க பண்றது? கடையில போட்டு சாப்பிடலாம். மாசத்துல 15 நாள் ஆர்டர் போட்டு காசு பாதி அதுல போயிட்டு சாப்பாட்டுக்கு தான் போகுது. சரி, நீ ஏதாவது செய்யப்ப. நான் செய்யறேன். அந்த தோசை ஊத்தி தரேன், ஓகேவா? சரி, தோசை ஊத்தி. முதல்ல ஏன் சொன்னேன் தோசை அது இது பேசிட்டு இப்ப திருப்பி தோசை. ஏங்க நாளைக்கு மதியம் என்னங்க சாப்பிடுறீங்க? சாப்பாடு எனக்கு வேணாம். இல்ல எனக்கு வேணாம், இந்த உலகமே எனக்கு வேணாம். நான் வேற எங்கேயாவது போறேன். இருங்க, சாப்பாடு விஷயம் யோசிச்சே மண்டை வழியா இருக்கு. நான் வளர்றேன். பால்கனில இருந்து குதிச்சுட்டாரு. நைட் என்னங்க